ஓகே, அவுட்புட் டிவைசஸ். இப்போ அதே வரைவிலக்கணம் உல்டாவை போட்டி, கணினி புரிந்து கொள்ளக்கூடிய வடிவத்தில் உள்ள தரவுகளை மனிதன் புரிந்து கொள்ளக்கூடிய வடிவத்தில் மாற்றி தரும் சாதனங்கள். அங்கே ஒரு பிள்ளை விட்டுட்டேன், அவுட்புட் டிவைசஸ்க்கு மாற்ற மறந்துட்டேன். அது அவுட்புட் டிவைசஸ் சரிதானே, அவுட்புட் டிவைஸ் எனப்படும். ஓகே, அப்போ பிரைமரி அவுட்புட் டிவைஸ் மானிட்டர் நான் சொல்லிட்டேன். பல அவுட்புட்டுகளை நாங்கள் மானிட்டரில் தான் பார்க்குறோம். நாங்கள் பார்த்த நிறைய இன்புட் டிவைஸோட அவுட்புட் எல்லாம் மானிட்டரில் தான் பார்க்குறோம். ரைட், அடுத்தது ஸ்பீக்கர்ஸ், அடுத்தது பிரிண்டர், அடுத்தது மல்டிமீடியா ப்ரொஜெக்ட். அவுட்புட் டிவைசஸ் குறையோடு நான் சொல்லிக்கிறேன். இது தவிர கொஞ்சம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் வேறு என்ன அவுட்புட் டிவைஸ் இருக்கும். கமாண்டை கொடுத்தால் கேட்டை மூடக்கூடிய ஒரு அவுட்புட் டிவைஸ் இருக்கக்கூடும். கமாண்டை கொடுத்தால் தண்ணியை வாட்டர் லைனில் தண்ணியை திறந்து விடுற ஒரு அவுட்புட் டிவைஸ் இருக்கக்கூடும். அதுதானே, இப்படியான சில அவுட்புட் டிவைஸ்கள் இருக்கக்கூடும். ரைட் சார், எம்ப்ராய்டரி மிஷின் இதுல அந்த தையல் மிஷின் இந்த டிசைன் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா எம்ப்ராய்டரி மிஷின். எஸ் எஸ், தைக்கிறது, கமாண்டை கொடுத்தா தைக்கிறது அப்படி இருக்கலாம். ஓகே, இப்போ மானிட்டர்ஸ் என்னெல்லாம் இருக்கு? சிஆர்டி இது பார்த்துக்கிறீங்களா? இப்போ கொஞ்சம் பேர் சில இடங்கள்ல இதை பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் காலத்துக்கு பிறகு மியூசியத்தில் தான் போயிட்டு பார்க்க வேண்டி வரும். ஏன், பாவனையிலிருந்து இல்லாமல் போயிட்டு. ஏன்னா இதில் ஒரு டியூப் ஒன்று உள்ள, அந்த டியூபை வச்சு தான் இந்த காட்சியெல்லாம் உருவாக்கப்படுது. கத்தோட்ரே டியூப்னு சொல்கிறது. அதோட பெரிய தன்மை காரணமாக அந்த மானிட்டர் பெருசாக இருக்கு. அது அப்படி தான் செய்யணும், அது சின்னதாக கேளாது. ரைட், ஆகவே இது முதல்ல கண்ணுக்கு பாதிப்பு. அந்த கதிர்கள் வெளியும் வரும், ஸ்க்ரீனை விட்டு வெளியும் வரதால கண்ணுகளுக்கு பாதிப்பு. நம்ம டிவினாலும் தள்ளி இருந்து பார்ப்போம், மானிட்டர் கிட்டே இருந்து பாதிப்போம். அதனால அந்த கதிர்கள் முகத்தில் படுறதுக்காக தோல் நோய்கள் ஏற்படுறது சாத்தியம் இருக்குது. அடுத்தது மின்சாரம் அதிகமாக பயன்படுத்தப்படும். அதோட இடத்தை கூட பிடிக்கும். ஒரு சின்ன மேசையில் வைக்க முடியாது, அங்கே சுவரில் முட்டி கொண்டு இருக்கும். ரைட், அதனால இது பாவனை இல்லாமல் போயிட்டு. காரணம், புதிய டெக்னாலஜி என்ன வந்திருக்கு? லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளேன்னு சொல்லக்கூடிய எல்சிடி மானிட்டர்கள் வந்துச்சு. இந்த எல்சிடி மானிட்டர்கள் தான் இந்த ரிமோட் கண்ட்ரோல், அதாவது ஏசி ரிமோட்டில் உள்ள ஸ்க்ரீன். பழைய ஆரம்ப காலத்தில் வாட்சுகள் வச்சுருந்தாங்க, டிஜிட்டல் வாட்சுன்னு சொல்லுவாங்க, அதுகள் இருக்கிற ஸ்க்ரீன்கள் அப்படி இருந்து அதில் மேம்படுத்தப்பட்ட ஸ்க்ரீன் தான் இப்போ எங்களோட மானிட்டராக இருக்கு. ஆனால் நாங்கள் பாவிக்கிறது, இப்போ பாவிச்சு கொண்டிருக்கிற மானிட்டர்கள் இது அல்ல. அடுத்தது இது எல்சிடி வித் எல்இடி பேக்லைட். இப்போ பாவிக்கிறது நாங்கள் எல்சிடி மானிட்டர் தான், ஆனால் உள்ளே இருக்கிறது எல்இடி பேக்லைட். அது பழசில் ஃப்ளோரசன்ட் லைட் பல்ப் இருக்கும் பேக்லைட், இதில் எல்இடி பேக்லைட் உள்ளது. அதனால கொஞ்சம் குவாலிட்டியும் கூட, மின்சாரம் இன்னும் குறைவாக போகும், எல்சிடியை விட குறைவாக போகும். சாதாரண எல்சிடியை விட எல்சிடி வித் எல்இடி பேக்லைட் இன்னும் குறைவாக போகும். இப்போ நீங்கள் உங்களோட சென்டர்லையோ எங்கேயும் கம்ப்யூட்டர் மானிட்டர்ஸ் நீங்கள் பார்ப்பீங்கன்னா அநேகமாக 99% அது எல்சிடி வித் எல்இடி பேக்லைட் தான் இருக்கு. அதை புதுசாக வாங்கின மானிட்டர்லாம் அப்படி தான் இருக்கு. ரைட், அப்போ இன்னும் வர்க்கங்கள் இருக்குதா? இருக்குது. எல்இடி தனி எல்இடி ஸ்க்ரீன் இருக்குது. இந்த மாதிரி பார்த்துக்கிறீங்களா? ஹோட்டல்களில் பூட்டிக்கிறாங்க, பஸ்ஸில் ஓடிட்டு இருக்கும், பஸ்ல எல்லாம். தட் இஸ் எல்இடி, லைட் எமிட்டிங் டயோட். ரைட், இது பஸ்ஸில் உள்ளது. இந்த மாதிரி ஹோட்டல்களில் பூட்டிக்கிறதெல்லாம் குவாலிட்டி குறைஞ்ச எல்இடி ஸ்க்ரீன்கள். குவாலிட்டி கூடின ஸ்க்ரீன்கள் நீங்கள் பார்த்துக்கிறீங்க எங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். ப்ரொமோஷன் பண்ணிருக்கேன். ஓகே சார், பேனர்ல. ரைட், இந்த ஸ்டேடியத்தில் பெரிய ஸ்க்ரீன் வச்சிருப்பாங்க. உங்களோட பஸ் ஸ்டாண்டில் யாழ்ப்பாணத்தில் இருக்க தெரியல, புத்தளத்தில் இருக்குது, கொழும்புல பெட்டா பஸ் ஸ்டாண்டில் இருக்குது, பெரிய ஸ்க்ரீன் வச்சிருப்பாங்க. எங்க பஸ்கள் எங்கெங்க போகுது வரும் வந்துட்டு இருக்கு விளம்பரம். யாழ்ப்பாணத்தில் இருக்கு சார், ஹோட்டுக்கு மேல இருக்கு சார். வெரி குட், ரைட் ரைட், நல்ல தகவல். மற்ற பார்க்காத அடுத்த முறை போகும்போது பிசாட்டுக்கு மேலே பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், பெரிய ஸ்க்ரீன். இது என்ன விசேஷம்டா? எல்இடி பட்ட பகல் அந்த வெயில்லையும் பார்க்கல. ஏன்னா அது இந்த பல்ப் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டொட்டு, அந்த டொட்டுகளால் தான் அந்த ஸ்க்ரீனில் காட்சியில் உருவாக்கப்படுது. ஒவ்வொரு டொட்டுமே ஒரு சின்ன பல்ப், லைட் பற்றக்கூடியது. அவே வெயில்லையும் பார்க்கல. எல்சிடிகளில் வெயிலில் கொண்டு போனால் பார்க்கவே இல்லை. உங்களோட ஃபோனை எப்படி பார்க்க இயலாதோ, உங்களோட ஃபோனை வெளியே கொண்டு போனால் எப்படி பார்க்க இயலாதோ, ஏன்னா பிரைட்னஸ் நல்லா கூடுனா தான் கொஞ்சம் தெரியும். நல்ல பகல் வெயிலில்
உச்சி வெயில பார்க்குற நேரம் உங்களோட ஸ்க்ரீன் விளங்காது. காரணம் அதுதான் காரணம். ஆனால் எல்இடியாக இருந்தால் விளங்கும். ஆனால் கொஞ்சம் கரண்ட் கூட போகும். எல்சிடியை விட கரண்ட் கூட போகும். அதனால தான் நாங்கள் எங்களோட கம்ப்யூட்டருக்கு எல்சிடி மானிட்டர் பாவிக்கிறே இல்லை. எல்சிடி ஓகே, நாங்கள் ரூமில் தானே பாவிப்போம், அதனால எல்சிடி மானிட்டர் ஓகே. ஆனால் சில இடங்களில் எல்இடி மானிட்டரே தேவை. கீழே பாருங்க, அந்த கிரவுண்டை சுற்றி வச்சிருப்பாங்க அந்த விளம்பரங்கள், அதில் கூட டிவி வச்சிருக்கிறாங்க. எல்இடி டிவிகளை சுற்றி வச்சு போட்டு இருந்தால் பார்த்தீங்கன்னா அந்த பேனர் மாறிட்டே இருக்கும். ரைட், இந்த பிட் பெஸ்ட்னு இருக்குதானே பாருங்க, அந்த கீழே பிட் பெஸ்ட்னு இருக்குது. அது பலகையில் ஆரம்ப காலத்தில் போர்டில் வரைஞ்சி வச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ அதில் டிவி வைக்கிறாங்க. அப்போ அதில் டைமுக்கு டைம் விளம்பரங்கள் மாறிட்டு இருக்கு. அப்படியான இதுகளும் பார்த்துருப்பீங்க நீங்கள் மெச்சுவல் பார்க்குற நேரம். ஓகே, அது எல்இடி மானிட்டர்ஸ் நாங்கள் பாவிக்கிறது 3வதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, அடுத்தது ஓஎல்இடி. கொஞ்சம் எல்இடியில் மேம்படுத்தப்பட்ட ஆர்கானிக் எல்இடிங்கிறது அந்த மடிக்கக்கூடிய மாதிரி மானிட்டர்கள்லாம் வருது. சாம்சங்லேயும் வந்திருக்கு போல. அப்படியான இது கொஞ்சம் லேட்டஸ்ட் மானிட்டர்ஸ். ஓகே, என்ன காரணம்? குவாலிட்டி கூட்டிகிட்டு போகுது. குவாலிட்டி கூட்டுறதுக்காக தான் புதிய புதிய முயற்சிகளை கண்டுபிடிக்கிறாங்க. குவாலிட்டி கூடு, ஸ்க்ரீனில் குவாலிட்டி கூட்டிகிட்டு போகுது. ரைட், அடுத்தது பிளாஸ்மா. பிளாஸ்மாங்கிறது ஒரு கேஸ், ஒரு வாயுவை வச்சு இது பண்ணுறாங்க. இதுவும் குவாலிட்டி கூட, ஆனால் கரண்ட் கூட போகும். அப்படியான பிரச்சனைகள்லாம் இருக்கு. பிளாஸ்மா எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்க இதுக்கு முன்னால? யாராவது? அதோட நல்ல ஒரு உதாரணம் இருக்குது. பிக் பாஸ்ல சொல்லுவாரு, பிக் பாஸ் இந்த பிளாஸ்மா டிவிக்கு முன்னால வந்து இதை சொல்லுங்கன்னு சொல்லுவாரு. அதுதான் பிளாஸ்மா டிவி. ரைட், அது ஏன் அப்படி அழுத்தி சொல்றாங்களோ தெரியல. பிக் பாஸ்ல கலஸ் காட்டுறதுக்கு தெரியல. எங்கிட்ட பிளாஸ்மா டிவி வச்சுக்கிறோம். ஏதோ டிவின்னு சொன்னா போதும் தானே, பிளாஸ்மா டிவின்னு சொல்ல தேவையில்லை. ஏதோ பிளாஸ்மா டிவின்னு சொல்றாங்க. ஏன்னா அது கொஞ்சம் விலை கூட இருக்கும். ரைட், கொஞ்சம் காஸ்டான சாமான். ஓகே, எக்ஸ்பென்சிவான சாமான் பிளாஸ்மா டிவி. அது மானிட்டர்கள் வார இல்லை. அதுக்கும் பிரச்சனை காரணம் இதுதான், கரண்ட் கூட போகிறது. அது நாங்கெல்லாம் அதெல்லாம் தேவையில்லை, எங்களுக்கு எல்சிடி மானிட்டரே போதும் என்ற நிலைமையில இருக்கு. ஓகே, ரைட். இதான் இந்த மானிட்டர்களோட கதை. நாங்கள் பாவிக்கிறது எல்சிடி வித் எல்இடி பேக்லைட். ஓகே, அடுத்து ஸ்பீக்கர்ஸ். ஸ்பீக்கர்ஸை கொஞ்சம் சின்ன விஷயங்கள் இருக்கு பார்த்துருவோம். ஸ்பீக்கர்ஸில் சவுண்ட் சிஸ்டம் வந்து 3 வகை இருக்கு. மொனோ, ஸ்டீரியோ. மொனோன்னு சொன்னால் அந்த பின்ல வந்து 2 ஜாக் தான் இருக்கும். ரைட், 2 ஜாக் தான் இருக்கும். ரைட், மொனோ கீழே காட்டிக்கு 2 கட் தான் இருக்கு, 2 பிரிவு தான் இருக்கு. ஒன்று நியூட்ரல், ஒன்று லைட். அப்போ இந்த மொனோ சவுண்டில் வந்து 5 ஸ்பீக்கர் போட்டுனாலும் 5 ஸ்பீக்கர்லையும் எல்லா சவுண்டும் ஒரே அளவு தான் வரும். இது பழைய காலத்து. இப்போ யாரும் மொனோ பாவிக்கிறீங்க. இப்போ நாங்கள் நார்மலாக பாவிச்சுட்டு ஸ்டீரியோ. அந்த ஜெக்கில் வந்து 3 இருக்கும், 3 கட். ரைட், அப்போ 2 ஸ்பீக்கர் போட்டால் ஒரு ஸ்பீக்கரில் ஒரு சவுண்டும் இன்னொரு ஸ்பீக்கர் இன்னொரு சவுண்டும் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. நீங்கள் ஹெட்செட்டை போட்டால் விளங்க உங்களோட காதுக்கு. தலையில சவுண்டுகள் அங்காலங்கால 2 காது இருக்குது. ஆனால் தலையில நடுவில் சவுண்ட் கேட்குறாப்படி இருக்கும், வேற எங்கேயோ கேட்குறாப்படி. நடுவுக்கு அந்த காதுக்கும் தலைக்கும் இடையில ஒரு இடத்துல கேட்குறாப்படி இருக்கும். ஸ்டீரியோ சவுண்டுங்கிறது தான் காரணம். ரைட், ஆனால் அதுவும் இப்போ பழசா போயிட்டு இப்போ புதுசு என்ன? சரவுண்ட் சிஸ்டம். 5 ஸ்பீக்கர். ஸ்டீரியோல 2, மொனோவில் ஒரு ஸ்பீக்கர். ஒரு ஸ்பீக்கர் நான் சொல்றேன், ஒரு சவுண்டு தான் எல்லா ஸ்பீக்கர்லையும் கேட்கும். அதான் மொனோ ஒன்று தான். ஸ்டீரியோங்கிறது 2 பிரிவாக வரும் சவுண்ட். சரவுண்டுங்கிறது 5 பிரிவாக வரும். நடுவில் ஒன்று இருக்கும், வலதும் இடதும் இருக்கும், பின்னாலையும் இருக்கும். அது 5 உள்ளதும் இருக்குது, 7 உள்ளதும் இருக்குது சரவுண்ட்ல. இதுல நடுவில் சப் ஊஃபர் ஒன்று இருக்குங்கால, அது கணக்கில் எடுக்கிறதுல அது இல்லாம 5 இருக்கு பாரு. 5 சிலது 7 உள்ள சரவுண்ட் சிஸ்டம் இருக்கு. இதெல்லாம் வந்து ரியலா சவுண்ட் கேட்கும். நாங்கள் நடுவில் உட்காந்துட்டு கேட்கும்போது இந்த காட்சியில வர பின்னால கேட்குற சவுண்ட் பின்னாலையும் முன்னால கேட்குற சவுண்ட் முன்னால எங்களுக்கும் கேட்கும் போது நாங்க இந்த காட்சிக்குள்ளேயே வாழ்ற அப்படி இருக்கு. அதாவது 3D சவுண்டுன்னு சொல்றோம், 3D அமைப்புல. ரைட், நாங்களும் உண்மையிலே இப்போ உதாரணத்துக்கு ஒரு காட்சியில ஒரு ஹீரோ அப்படியே காட்டுக்குள்ள அப்படியே பயந்து போறாரு. டைனோசர் வந்துருமோன்னு பயந்து போயிட்டு இருக்கு. அவரை முதுகு தான் காட்டுறாங்க. திடீர்னு தியேட்டர்ல திடீர்னு அந்த டைனோசர் சத்தம்னு தியேட்டர்ல பின்னுக்கு கேட்டிக்குது. எல்லாரும் திரும்பி பார்த்துக்கிறாங்க. ஏன்னா ஹீரோ திரும்பி பார்த்துக்கிறாரு, அவருக்கு பின்னுக்கு தான் கேட்டுது சவுண்ட். அவரு திரும்பி பார்க்குறாரு, உள்ள ஆட்களும் திரும்பி பார்த்துக்கிறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் பின்னுக்கு தான் கேட்டிருக்கு சவுண்ட், பின்னுக்குள்ள ஸ்பீக்கர்ல. அப்போ அவங்களும் அந்த ஹீரோவோடய காட்டுக்குள்ள போற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும்.
அப்போ இடது பக்கம் பின்பக்கம் இடது பக்கம் ஒரு குருவி கத்து, வலது பக்கம் பின்பக்கம் ஒரு மிருகம் உருமுறு சத்தம், இப்படி எல்லாம் கேட்குற நேரம் நாங்களும் அப்படியே அந்த காட்சிகளை வாழ்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். சரவுண்ட் சிஸ்டம் இதே நாங்கள் இதில் பார்க்குறோம்னா எங்களோட கம்ப்யூட்டரில் சாதாரணமாக 3 ஜெக் தான் இருக்கும். நாங்கள் ஏற்கனவே படிச்சுக்கிறோம், நான் போர்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறேன். இது அப்போ 3 ஜெக் தான் இருக்கும். அதில் ஒரு மைக் அடிக்கிற ஒரு இடத்துல ஒன்றில் ஸ்பீக்கர் அடிக்கிறது, 2 தான் அடிக்கிறது. லைன் கூடுதலாக பாவிக்கிறே இல்லை. ஆனால் சரவுண்ட் சிஸ்டம் உள்ள கம்ப்யூட்டர் சிஸ்டம் நாங்கள் வாங்கினா அதில் இந்த மாதிரி 6 உள்ளது. எங்களோட சரவுண்ட் ஸ்பீக்கர் மட்டும் வாங்கினா போதாது, எங்களோட கம்ப்யூட்டர்லையும் சரவுண்ட் சிஸ்டம் இருக்கணும். அப்போ நாங்கள் வாங்கும் போது சரவுண்ட் ஆடியோ உள்ள சிஸ்டம் வாங்கணும். 6 இருக்கு. இந்த 3ம் தவிர இன்னும் 3 இருக்கு. அதில் சப் ஊஃபர் பின்னால முன்னால அடிக்கிறதுக்குலாம் அதில் இருக்கு. சரிதானே? ரைட். அதுலேயும் அந்த ஜெக் வந்து இப்படி தான் இருக்கும். எப்படி இந்த ஸ்டீரியோ ஜெக் தான் 2 3 இருக்கும். ஸ்டீரியோ ஜெக் 2 3 இருக்கும். ரைட். நீங்கள் உங்களோட ஃபோனில் உள்ள ஹெட்செட் இது இருக்கு தானே, உங்களோட இயர்ஃபோனில் பாருங்கள், இதில் 4 இருக்கும். ரைட். இப்போ காட்டிடுறாங்க, நான் கிளாஸ் செஞ்சு கொண்டிருக்கிறேன், கேட்குறது 4 இருக்கும். சரிதானே? பிறகு காட்டி பாருங்க. அது 4 எடுத்துக்கிட்டா 1 2 3 வந்து 3 வந்து ஸ்டீரியோ சவுண்டுக்கு, 4வது வந்து மைக்கு. நீங்கள் பிறகு காட்டி பாருங்க, மைக்குக்கும் சேர்த்து அதில் இருக்கு. ரைட். ஓகே. அதில் மைக் இருக்கு தானே, உங்களோட ஹெட்செட்லேயே மைக் இருக்கு, அதுக்கு தான் அதை வச்சுருக்கேன். ஓகே. தட் இஸ் ஸ்பீக்கர்ஸ். இப்போ வருவோம் பிரிண்டர்ஸ். பிரிண்டர்ஸ்னா என்ன? பிரிண்டர்ஸ் என்பவை கணினியின் அவுட்புட்டை வாங்கி தாளிலே பதித்து தருகின்ற ஹார்ட்வேர் சாதனம். எப்படி மானிட்டர் வாங்கி ஸ்க்ரீனில் காட்டுதோ, பிரிண்டர் வாங்கி பேப்பரில் பதிச்சு தருவோம். அதுதான் பிரிண்டர்ஸ். ஓகே. இப்போ ஒரு உதாரணம் பார்ப்போம். ஒரு கோட்டு சித்திரம் ஒன்று இருக்கு உங்களோட கையில். நீங்கள் என்ன செய்றீங்க? அதில் ஒரு காப்பி ஒன்று எடுக்கணும், வரைஞ்சி எடுக்கணும். அதில் ஒரு பிரதியை வரையணும். அப்போ அதுக்கு லேசான மெத்தட் ஆட் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுகளுக்கு கோடுகளை போடுறது. கோடுகளை போட்டுட்டு இன்னொரு பேப்பரில் இதே மாதிரி வெள்ளை பேப்பரில் கோடுகளை போட்டுட்டு இந்த இதில் இருக்கிற மாதிரி அந்த கோடுகளை இணைச்சி வந்தால் இதே மாதிரி ஒரு படம் உங்களுக்கு கை கிடைக்கும். ரைட். இதே மாதிரி படம் கை கிடைக்கும். அதையே சின்ன சின்ன பாக்ஸுகளாக, நிறைய கிராஃப் பேப்பரில் இருக்கிற மாதிரி சின்ன சின்ன பாக்ஸுகளாக போட்டால் கோடு வரைய கிடைக்காது. ஒரு பாக்ஸுக்கும் ஒரு டொட் தான் வைக்க கிடைக்கும். ஒரு டொட். இந்த முதலாவது இதில் வந்து முதலாவது பாக்ஸில் எந்த டொட்டும் இல்லை, 2வதுலையும் இல்லை, 3வதுல இல்லை, அந்த வரியிலே இல்லை, 2வது வரியிலையும் இல்லை, 3வது வரியில அரைவாசியில் சில பாக்ஸுகளில் டொட் வைக்க வேண்டி வருது. ஒத்துக்கொள்றீங்களா? ரைட். இதே நீங்கள் ஒரு படத்தை எடுத்து இந்த மாதிரி மெல்லிய கோடுகள் நிறைய போட்டுட்டு எங்கேயோ இருக்கிற ஒரு ஃப்ரெண்டுக்கு நீங்கள் கால் பண்ணுறீங்க. கால் பண்ணிட்டு சொல்கிறீங்க, இந்த மாதிரி பேப்பரில் இத்தனை கோடுகள் போட்டுக்கொள்ளு. நீங்கள் போட்ட எண்ணிக்கையே சொல்கிறீங்க, 1000 தர 1000 உதாரணத்துக்கு போட சொல்கிறீங்க. அப்போ அவங்களும் அதே மாதிரி வெள்ளை பேப்பரில் கோடுகளை போட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்றீங்க? உங்களோட பாக்ஸ் அந்த இதில் பார்த்து ஒரு பாக்ஸ், முதலாவது பாக்ஸை நீ நிரப்பாத, 2வது நிரப்பாத, 3வது நிரப்பாத, 4வது நிரப்பு, 5வது நிரப்பாத, அப்படியே சொல்கிறீங்க. வரிசையாக சரியாக சொல்கிறீங்க, எந்த பிழையும் இல்லாமல் சொல்கிறீங்க. அதே பின்பற்றி அவங்களும் பிழை இல்லாமல் அப்படியே செஞ்சுக்கிட்டு வராங்க. அப்போ இறுதியில் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? நான் சொல்ற விளங்குச்சா? இந்த படம் வரும் சார். நீ உங்களோட கையில உள்ள அந்த படம் அவங்களோட கையில், அதாவது டெலிபோன் ஊடாக இந்த படத்தை நீங்க அனுப்பிக்கிறீங்க. டெலிபோன் ஊடாக ஒரு படத்தை அனுப்பிக்கிறீங்க. இப்ப புரியுதா எப்படி டேட்டா போச்சுட்டு? இதே தான் பிரிண்டரும் செய்யுது. எங்களோட கம்ப்யூட்டர்ல நாங்க ஏதாவது டாக்குமெண்ட்டை செஞ்சு வச்சோம்னா அந்த டாக்குமெண்ட்ல எழுத்துக்கள் படங்கள் எல்லாம் இருக்குதாங்க. கம்ப்யூட்டருக்கு அந்த எழுத்துக்களும் தெரியாது, படங்களும் என்னன்னு தெரியாது. அது டக்குன்னு என்ன செய்யும்? இந்த மாதிரி மெல்லிய கோடு நாங்க 1000 தர 1000 கூட போட மாட்டோம். எங்களுக்கு கஷ்டம், அவ்வளோ அக்யூரேட்டா செய்யலை எங்களுக்கு மனுஷனுக்கு. ஆனா கம்ப்யூட்டர் 5000 தர 5000 மாதிரிலாம் கோடுகள் கற்பனையா போட்டு இந்த போட்டு வச்சுட்டு அந்த பாக்ஸுக்கு என்ன செய்யும்? ஒரு பாக்ஸோட டீட்டெயில்ஸை வரிசையை அனுப்புவாங்க. ஃபில் பண்ணியிருந்தால் ஒன்று, ஃபில் பண்ணாட்டி பூச்சியம். புரியுதா? இப்ப அப்படியே வரிசை அனுப்பும். இதை அப்படியே வாங்கி வரிசையா பிரிண்டர்
ஒன்று வந்து ஒரு புள்ளி வைக்கும், பூச்சியமாக இருந்தால் புள்ளி வைக்காது. ஒன்று வந்தால் புள்ளி வைக்கும், பூச்சியம் இருந்தால் புள்ளி வைக்காது. அப்படியே வச்சுட்டு போகும்போது யூடியூப்ல பார்த்தா கடைசியில் பார்த்தால் உங்களோட ஸ்க்ரீனில் உள்ள அதே விஷயம் அங்கேயும் இருக்கு, பேப்பர்லையும் இருக்கு. எந்திரன் படத்துல ரோபோ ரஜினிகாந்த் ஐஸ்வர்யா ராயோட படத்தை வரைகிறார் எப்படின்னு தெரியும் தான் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. நாங்கள் வரையும் போது ஒரு மனுஷன முகத்தை வரையும் போது ஒரு வட்டம் போடுவோம், அதுக்கு பிறகு கண்ணு வைப்போம், அதுக்கு பிறகு மூக்கு வைப்போம், வாய் வைப்போம், அதுக்கு பிறகு கூந்தல் வரைவோம், அப்படிலாம் வரையும். ஆனால் அந்த எந்திரன் படத்தில் அவர் ரோபோன்னு காட்டுறதுக்காக எப்படி காட்டினாங்க, எப்படி இது பண்ணாங்க, வரிசையா மேலேருந்து கீழே வரிசையா வரைஞ்சிட்டு போவார். கீழே வந்து முடிஞ்சு பார்த்தால் படம் வந்துடும். என்ன ரைட். அப்போ கம்ப்யூட்டர் இப்படி தான் டேட்டாவை எடுக்குது. இந்த வேர்ச்சுவலாக கோடுகளை போடுது, ரைட், போட்டு அந்த ஒவ்வொரு பாக்ஸில் டீட்டெயில்ஸையும் அனுப்புறது. பிரிண்டர் அந்த டீட்டெயில்ஸ் அதே மாதிரி வாங்கி அக்யூரேட், ஏன்னா நாங்கள் ஆரம்பத்தில் படிக்கணும் கம்ப்யூட்டர்னா அக்யூரேட், எந்த வலுக்களும் இல்லாமல் கணித்தல்களை செய்யும். அப்போ கம்ப்யூட்டர் அனுப்புகிற தரவுகள் அதே மாதிரி வாங்கி அதே ஓர்டரில் அதே மெத்தடில் அப்படியே பேப்பரில் புள்ளிகளை போட்டு முடிச்சால் அந்த படம் அங்கே வந்துடும். ரைட், விளங்குதா? அப்போ ஒரு நிமிஷம் வரீங்க. ஓகே ரைட். அப்போ இதான் டெக்னாலஜி. பிரிண்டர் எல்லா வகையான பிரிண்டருக்கும் இதான் தொழில்நுட்பம். தரவுகள் இப்படி தான் பிரிண்டருக்கு அனுப்பப்படும். ரைட், அது எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் சரி, சின்ன படமாக இருந்தாலும் சரி, புள்ளிகள் தான், புள்ளிகளை பற்றிய தரவுகள் தான் அனுப்பப்படுது. முதலாவது இடத்துல அதை எக்ஸ்ஒய் கிராஃப் நாங்கள் படிச்சுக்கோமே, 0,0 0,1 0,2 எக்ஸ்ஒய் கிராஃப்ல நாங்கள் கோஆர்டினேஷன் எழுதுவோமே, ஆள் கூற்று என்ன அது என்ன சொல்லுங்க. கலர் பிரிண்டர் என்ன எப்படி? அதைத்தான் கலர் டீட்டெயில்ஸ் புள்ளியோட அனுப்பும் போது கலர் டீட்டெயில்ஸ் அனுப்பும். புள்ளி என்ன புள்ளி என்ன நிறத்துல புள்ளி அதையும் அனுப்பும். அப்போ புள்ளி தானே வைக்கணும், புள்ளி வைக்கணும், என்ன நிறங்கிறது தான் மாறுபடும். அப்ப இந்த பாக்ஸ்ல இருந்து கலர் இங்க் போறதா அந்த பாக்ஸ்ல இருந்து போறதான்னு கம்ப்யூட்டர் பிரிண்டர் தீர்மானிச்சுக்கணும். எல்லாம் சொல்றேன். நாங்க மல்டிபிள் நாங்க படிப்போம், இன்ஜெக்ட் வரும்போது படிப்போம். மல்டிபிள் கலரா இருந்ததுக்குன்னா உள்ளதே 4 கலரை வச்சுதான் எல்லா கலரையும் பிரிண்ட் பண்ணும். அது நாங்க பார்ப்போம். ரைட், ஓகே ஓகே. இப்ப பிரிண்டர்ஸ்ல வகைகள் பார்ப்போம். பிரிண்டர்களோட வகைகள்ல ஒன்று இம்பாக்ட் பிரிண்டர்ஸ். இம்பாக்ட்னு சொல்லும்போது தாக்கம், தாக்கக்கூடியது, அடிக்கக்கூடியது, தட்டக்கூடியது, இப்படியான பிரிண்டர்கள் தான் இம்பாக்ட் பிரிண்டர்ஸ். ரைட். அப்ப இம்பாக்ட் பிரிண்டர்ஸுக்கு ஒரு உதாரணம் டெய்சி வீல் பிரிண்டர். டெய்சின்னு சொன்னா புடைப்பாக இருக்கிற வீல் பிரிண்டர். நீங்க வந்து டைப்ரைட்டர் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். பார்த்துக்கிறீங்களா டைப்ரைட்டர்? அதுல வந்து அந்த கீகளோட கம்பிகள் இணைக்கப்பட்டிருக்கும். அந்த கம்பிகளோட முனையில எழுத்துக்கள் புடைப்பாக இருக்கும், ஈயத்தால் ஆக்கப்பட்ட அந்த எழுத்துக்கள் புடைப்பாக இருக்கும். அதாவது எழுத்துக்கள் ரிவர்ஸ்ல இருக்கும், மற்ற பக்கம் திரும்பினாப்புல இருக்கும். அப்ப நாங்க பேப்பரையும் போட்டுட்டு அதுல ரிப்பன் இருக்கும், மை தடவிய ரிப்பன் இருக்கும், அப்ப பேப்பரும் இருக்கும். இந்த ஒரு கீயை நாங்க அழுத்தின உடனே அந்த கம்பி போயிட்டு அந்த இடத்துல வேகமாக தட்டும். ரிப்பனுக்கு மேல தட்டின உடனே அந்த எழுத்துக்களோட வடிவத்துக்கு அதுல உள்ள ரிப்பன்ல உள்ள மை அப்படியே பேப்பர்ல பட்டும். இப்படித்தான் எழுத்துக்கள் பிரிண்ட் பண்ணப்படுறது டைப்ரைட்டர். அப்ப நாங்க மெதுவா தட்டுனால் லைட்டா விழும், உரமா தட்டுனா உரமா விழும். நம்ம தட்டுற வேகத்துல தான் இருக்கு. அது மெக்கானிக்கல் ஒரு டிவைஸ். என்ன டைப்ரைட்டருங்கிறது ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ். ஓகே. அதே பின்பற்றி கம்ப்யூட்டருக்கு வரும்போது கம்ப்யூட்டரோட பிரிண்டர்களை உருவாக்குனாங்க. வட்ட வடிவத்தில் அந்த கம்பிகளை அரேஞ்ச் பண்ணாங்க. கம்பிகளோட முனையில எழுத்துக்கள் இருக்கு. உங்களுக்கு விளங்குத தெரியல, எழுத்துக்கள் இருக்குது. இந்த இதுல சிம்பிள் ஜி இருக்குது, அப்படி எழுத்துக்கள் இருக்கு. வட்ட வடிவத்தில் எழுத்துக்கள், நம்பர்ஸ். இந்த இடத்துல நம்பர்ஸ் இருக்குது, இங்கே நம்பர்ஸ் இருக்கு, 8 7 6 5 அப்படி நம்பர்ஸ் இருக்குது. நம்பர் அப்படியே வருது, எல்லாமே இருக்கும். அந்த ஆங்கில எழுத்துக்கள் கேபிட்டல் 26, சிம்பிள் 26, நம்பர்ஸும் சில குறியீடுகளும்.
பிளஸ் மைனஸ் மாதிரியான பிராக்கெட்டுகள் மாதிரியான குறியீடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு வீல்ல இருக்கு, டெய்சி வீல். அப்போ இதை அந்த பிரிண்டர்ல பூட்டி வச்சுட்டு கம்ப்யூட்டர் நாங்கள் டைப் பண்ணி கடிதம் டைப் பண்ணி முடிச்சுட்டு பிரிண்ட் கொடுத்த உடனே டக்குன்னு பார்க்கும் முதலாவது கடிதத்தில் முதல் எழுத்து என்ன, அந்த எழுத்து அடிக்கும். ரைட். இது வந்து அந்த நான் சொன்ன அந்த டொட் கதை இல்லை, டொட் கதைக்கு பின்னால் வருவேன். சரிதான், நான் முதல் சொன்ன டொட்டாக வர்ச்சுவல் கோடுகளை போட்டு டொட்டா போகுது அந்த கதை இல்லை, இது ஆரம்ப கால பிரிண்டர். ரைட். ஒரு எழுத்து என்ன எழுத்து ஏன்னு சொன்னா கேபிட்டலா இருந்தா கேபிட்டல் எழுத்து நேரா வரும், அந்த டைப் பண்ற இடத்துக்கு நேரா சுத்தும். இது வீல் சுத்தக்கூடியதானே, சுத்தும். நேரா வந்த உடனே ஒரு ஹேமர், ஒரு சுத்தியல் மாதிரி ஒரு சாமான் போயிட்டு என்ன செய்யும், அந்த கம்பியை பிடிச்சி தள்ளி விடும், பிடிக்க ரிப்பன்ல பிடிச்சி அடிச்சு விட்டுரும். ரிப்பன்ல பட்டு அவங்க பேப்பர்ல படும். அதுக்கப்புறம் அடுத்த எழுத்து டக்குன்னு அந்த வீல் சுத்தி அந்த எழுத்து நேரா வந்து நிற்கும் அந்த இடத்து. கம்ப்யூட்டர் வேகமானது தானே, அதனால வேகமா சுத்தும். அப்ப நாங்க மனுஷன் டைப் பண்றதோட வேகமா படப்படன்னு பிரிண்ட் பண்ணிட்டு போயிடும். மெதுவா பார்த்தால் ரொம்ப சிக்கல் மாதிரி தெரியும், ஆனா கம்ப்யூட்டர் அதை ரொம்ப சீராக அக்யூரேட்டாக செய்யக்கூடிய. ரைட். அப்ப எழுத்துக்கு நேரம் வர வர தேவையான எழுத்துக்கு நேரம் வரும். அப்ப அரை வட்டம் சுத்தினா போதும், என்ன ஆக கூட அரை வட்டம் தான் சுத்தணும். அது தூரம், ஒரு எழுத்துட தூரம் ஆக பெரிய தூரம் வந்து அரை வட்டம். அப்ப அரை வட்டம் சுத்துறதுக்கு அவ்வளவு நேரம் போகுது கம்ப்யூட்டர். படான்னு சுத்தும், எழுத்து வந்தோடனே சுத்தியால் போயிட்டு அடிச்சு விட்டுரும் அது. ரைட். தட்டி 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 இருக்கும், இப்படியே போகும், இப்படி எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி முடியும். ரைட். இதுதான் டெய்சி வீல் பிரிண்ட். அடுத்தது ட்ரம் பிரிண்ட். ட்ரம் பிரிண்டர்ல ஒரு ட்ரம் இருக்கு, உருளையில எழுத்துக்கள் வரிசையா இருக்கு. இந்த பாருங்க, எழுத்துக்கள் வரிசை இ வந்து இருக்கு, டி அப்படி இருக்கு, சி நீட்டுக்கும் சி தான் இருக்கு, பி அப்படியே நீட்டுக்கு இருக்கு, இப்படி ஏபிசிடி அப்படியே வரிசையா இருக்கு. இடையில ரிப்பன் இருக்கு பாருங்க, ரிப்பன். இங்கால பேப்பர் இருக்கு, ட்ரம்முக்கும் பேப்பருக்கு இடையில ரிப்பன் இருக்குது, இங்கால பேப்பர் இருக்கு, இங்கால ஹெட் இருக்கு, பிரிண்ட் ஹெட், ஹேமர்னு சொல்லுவோம், பிரிண்ட் ஹேமர் சுத்தியே. இப்போ அந்த கடிதத்தில் உள்ள அந்த எழுத்துக்கள் குறிப்பிட்ட இடத்துல என்ன எழுத்து வரணுமோ ட்ரம் வந்து அதுக்கு தக்க சுத்தி நேரம் அந்த எழுத்து வந்து நின்று. இப்போ டி தான் அடிக்கணும்னா அப்படியே சுத்தி வந்து நேரா டி வந்து நின்றும். இந்த ஹேமர் வந்து எத்தனாவது எழுத்துங்கிறத அப்படியே மூவ் ஆகி போயிட்டு என்ன செய்யும், படார்னு பேப்பரை பிடிச்சி தள்ளிவிடும், அடிச்சு விடும் பேப்பரை. பேப்பர் அடிச்சு விடும், பேப்பர் போயிட்டு ரிப்பன்ல போட்டு ரிப்பன் போயிட்டு அப்படியே எழுத்துல பட்ட உடனே பேப்பர்ல அந்த எழுத்து பாய்ஞ்சிடும். இது அதுல இருந்து மாற்று ரிவர்ஸ் மெத்தட். ரைட். உருளை சும்மா சுத்திக்கிட்டு இருக்கும், தேவையான எழுத்து வந்து தேவையான இடத்துக்கு டக் டக்குன்னு வரும், ஹெமர் போயிட்டு தேவையான இடத்துல போயிட்டு தட்டி விடும். ரைட். அப்போ டெய்சி வீல் பிரிண்டரோட கொஞ்சம் வேகம் கூட இது. ரைட். ஓகே. அடுத்து செயின் பிரிண்ட். செயின் பிரிண்டர்ல ஒரு செயின் ஓடிட்டு இருக்கு, அந்த செயின்ல தான் எழுத்துக்கள் இருக்கு பாருங்க, அந்த ரிவர்ஸ்ல இருக்கு எழுத்துக்கள், இந்த இருக்கு ரிவர்ஸ்ல. அப்போ அந்த ட்ரம் மாதிரி நடுவில் அதுக்கு ரிப்பன் இருக்குது, இங்கால செயின் இருக்குது, இங்கால ஹேமர்ஸ் இருக்கு, பிரிண்ட் ஹேமர் நிறைய இருக்கு, வரிசையா இருக்குது. இது எல்லாத்துக்கும் கூட வேகம் கூட, இந்த மூணு மேல உள்ள ரெண்டையோட விட வேகம் கூட. ஹேமர் அதுல ஒன்று தான் இருக்கு, இதுல வரிசை ஹேமர் இருக்குது. தேவையான ஹேமர் தேவையான நேரத்தை தட்டி விடும், தேவையான ஹேமர் தேவையான நேரத்தை தட்டி விடும். அப்போ ஹேமர் மூவ் ஆகுற வேகம், இந்த நேரம் வந்து சுணக்கம் வந்து குறவும். அது ரொம்ப குயிக்கா மூவ் ஆகும், ஆனா அதை விட இதுக்கு வேகம் கூட, இன்னும் வேகப்படுத்த தான் இந்த வேலையெல்லாம் செய்யறாங்க. ரைட். ஓகே. அப்படி தட்டுப்படும். இது தவிர டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர், இந்த மேல சொன்ன 3 பிரிண்டர்களும் இப்போதைக்கு பாவனையில இல்லை. டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ல என்னன்னு சொன்னா கம்பிகள் இருக்கு, ஹெட்ல கம்பிகள் இருக்கு. இந்த பாருங்க 7 பின் உள்ளது, 24 பின் உள்ள வரைக்கும் கம்பிகள் உள்ள ஹெட்டுகள் இருக்கு. அந்த ஹெட்டுகள் என்ன செய்யும், இதுல ரிப்பன்ல காட்டுப்படல, நான் சும்மா உதாரணத்துக்கு இதுல ட்ரா பண்ணிக்கு. ரிப்பன் என்ன செய்யும், இந்த கம்பிகள் என்ன செய்யும், ரிப்பன்ல போயிட்டு குத்தி 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 புள்ளியில போடும். இந்த பாருங்க எஸ்ங்கிற எழுத்து எப்படி ஆக்கப்படுதுன்னு பாருங்க, கம்பிகளால குத்தி புள்ளிகளை போடப்பட்டுதான் எஸ் ஆக்கப்படும். ரைட். இதுதான் டாட் மேட்ரிக்ஸ்ல உள்ள விஷயம். அப்ப இதுல உள்ள நன்மை என்னன்னா, மேல உள்ள 3ஐயும் விட ஒரு முக்கியமான நன்மை இருக்கு. என்னன்னு சொன்னா எழுத்துக்கள்ல பெருசாக்கையிலும், போல்ட் பண்ணையிலும், இட்டாலிக் பண்ணையிலும், படங்களை பிரிண்ட் பண்ண முடியும். மேல உள்ளதுல படங்கள் பிரிண்ட் பண்ண இயலுமா, இயலாது. ஒரே எழுத்து தான், கேபிட்டலும் சிம்பிள். டிசைன் பிடிக்கலன்னு சொல்லி இவ்வளவு நாள் அதே டிசைன் தான் அடிக்கிறோம், வேற டிசைன் மாத்தினா மாத்தல. ஆனா டாட் மேட்ரிக்ஸ்ல அந்த பிரச்சனை இல்லை, வேண்டிய டிசைன்ல பிரிண்ட் பண்ண இயலும், பெருசாக்கையிலும், பெரிய எழுத்துல பிரிண்ட் பண்ண இயலும், சின்ன எழுத்துல பிரிண்ட் பண்ண இயலும், படங்கள் பிரிண்ட் பண்ண இயலும், எல்லாம் பிரிண்ட் பண்ண. ஏன்னா எல்லாமே புள்ளி தான், இங்கதான் அந்த ஆரம்பிக்கு. நான் சொன்ன அந்த புள்ளிகளோட கதை இங்கதான் ஆரம்பிக்கு, இந்த பிரிண்டர்ல இருந்தா அந்த கதை ஆரம்பிச்சுட்டு போகுது. ஆகவே இந்த 3ம் பாவனையில இல்லை. உதாரணத்துக்கு ஏடிஎம் மெஷின்ல இந்த வகை பிரிண்டர் இருந்தா பேங்கோட பேரும் ஒரே அளவு தான் இருக்கும்,
நீங்க எவ்வளவு காசு எடுத்தீங்கன்னு ஒரு அளவா தான் இருக்கும், எல்லாமே ஒரே அளவா தான் இருக்கும், பெருசு சின்னதா இருக்காது. ஆரம்பத்துல இல்லாத பாவத்துக்கு அதெல்லாம் பயன்படுத்தினாங்க. இப்போ இல்ல, டாட் மேட்ரிக்ஸ் வந்தப்போ டாட் மேட்ரிக்ஸ் இப்போ அதுவும் இல்லை. இப்போ டாட் மேட்ரிக்ஸ் பாவனையில் இருக்குது உலகத்துல, ஆனா ஏடிஎம்ல இல்லை. ஏடிஎம்ல டாட் மேட்ரிக்ஸ்ல சில அரசாங்க நிறுவனங்கள்ல சில சில தேவைகளாக பயன்படுது. என்ன தேவைன்னு சொன்னா அதுல ஒரு விசேஷம் இருக்குது. இதான் டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் தொடர் தாள்கள்ல பிரிண்ட் பண்ணு, இந்த மாதிரி கண்டினியூஸ் பேப்பர்ல பிரிண்ட் பண்ணு. ரைட், இந்த ஓட்ட ஓட்டையா இருக்கிறது அந்த பிரிண்டர்ல போட்டு அதை லாக் பண்ணி விட்ட உடனே 1000 பேப்பர் இருந்தாலும் அப்படியே சிக்காம பிரிண்ட் பண்ணி முடியும். ஏனே இதுக்கு பிறகு படிக்க போற இன்னும் சில பிரிண்டர்கள் இருக்குது, அதோட ஒப்பிட்டு பார்த்தால் அதெல்லாம் ஒரு 100-200 பேப்பர் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும். 500 பேப்பர்லாம் ஒன்றா போட இயலாது, போட்டாலும் பல பிரச்சனைகள் வரலாம். இதில் அப்படி இல்லை, சிக்கல் இல்லாமல் அப்படியே தொடர்ந்து பிரிண்ட் பண்ணணும். உங்களோட லைட் பில் எல்லாம் இந்த மாதிரி பேப்பர்களை தான் பிரிண்ட் பண்ணி வரும். வாட்டர் சப்ளை பில், லைட் பில் எல்லாம் இந்த மாதிரி கண்டினியூஸ் பேப்பர்னு சொல்றோம். அப்போ அது கண்டினியூஸ் பேப்பர் பயன்படுத்தக்கூடிய ஒரே ஒரு பிரிண்டர் இதுதான், டாட் மேட்ரிக்ஸ். அப்போ கண்டினியூஸ் பேப்பருங்கிற முக்கியமான பெனிஃபிட். இதுல அடுத்தது இன்னொரு முக்கியமான நன்மை இருக்குது, கார்பன் காப்பியோட கூடிய பேப்பர்கள்ல பிரிண்ட் பண்ண முடியும். அதாவது ஸ்லிப் எல்லாம் இப்படிதான், பேங்க்ல ஸ்லிப் வந்து கார்பன் காப்பியோட இருக்கும். கார்பன் காப்பி ஆயிருந்தா அந்த மாதிரி அடிக்கிற மாதிரி இம்பாக்ட் பிரிண்டர்களால தான் பிரிண்ட் பண்ணிடலாம். அவங்க கொஞ்சம் உரமா அடிச்சாதான் கீழே பதியும். நாங்க இதுக்கு போற படிக்க போற பிரிண்டர் எல்லாம் அடிக்கிறே இல்லை, அதனால அது பதியாது கார்பன்ல. அதனால பேங்க்ல இந்த மாதிரி பிரிண்டர் தான் பயன்படுத்துறாங்க. டாட் மேட்ரிக் இதுல உங்களுக்கு ஸ்லிப் தாரத்துக்கும் உங்களோட பாஸ்புக்ல பிரிண்ட் பண்றதுக்கும். இப்போ பாஸ்புக் பிரிண்டர்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த பிரிண்டர்லாம் ஒரு பக்கத்தால பேப்பர் எடுத்து இன்னொரு பக்கத்தால தள்ளக்கூடிய பிரிண்டர்கள் இந்த டாட் மேட்ரிக்ஸ். பேங்க்ல வச்சுக்கிறாங்க பாஸ்புக் பிரிண்டர்னு சொல்லி, அது இழுத்துலாம் தள்ளல, ஏன்னா புக்கை அப்படி இழுத்து உள்ள கெடுக்கல. அது பேப்பர் வச்சோன்னா அதுலயே பிரிண்ட் பண்ணி திரும்ப அதே பக்கத்து திருப்பி தந்துடும். நாங்கள் கொடுத்த பக்கத்துலேயே திரும்ப எடுத்துக்கலாம் புக்கை, அப்படி எல்லாம் இருக்குது. ரைட், ஓகே. அப்போ இதான் இந்த பேங்க்குகளில் பார்த்து இதுல சத்தம் கேட்கும், இந்த கம்பிகள் குத்துறது கச்சி கச்சி கச்சின்னு சத்தம் கேட்கும். அப்போ ஒரு ஆஃபீஸில் பிரிண்ட் பண்ணால் மற்றாக்களுக்கும் விளங்கும், வந்தா பிரிண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி விளங்கும், அந்த அளவுக்கு சத்தம் போடும். ரைட், அரசாங்க நிறுவனங்கள்ல இதுல உள்ள விசேஷம் சீப்புங்கிறது, அரசாங்க நிறுவனங்கள்ல அநேகமா இந்த சேலரி ஷீட், சேலரி இதெல்லாம் இதுல தான் பிரிண்ட் பண்றாங்க. ரைட், நிறைய பிரிண்ட் பண்ண, வாட்டர் சப்ளை மாதிரி, எலக்ட்ரிசிட்டி மாதிரி மாசத்துக்கு எத்தனையோ பேப்பர்ல பிரிண்ட் பண்ணணும். அவங்க லட்சக்கணக்கு, அவ்வளவு கஸ்டமர்ஸ் இருக்காங்க தானே, ஒவ்வொரு மாசமும் பிரிண்ட் பண்ணுவோம். இப்படி ஒவ்வொரு நாளும் பிரிண்ட் பண்ற சந்தர்ப்பங்களும் சில ஆஃபீஸ்கள் இருக்கு. அப்போ அவங்களுக்கு இதுதான் சீப். ஏன்னா இந்த ரிப்பன் முடிஞ்சுதாக்கும், இன்னொரு ரிப்பன் வந்து அவ்வளோ விலை இல்லை, கொஞ்சம் தான் விலை, வாங்கி போட்டு அடி நடிச்சு நல்லா தேஞ்ச பிறகு இன்னொரு ரிப்பன் வாங்கி போடுறோம். ரைட், செலவு குறை, ரொம்ப குவாலிட்டி குறைஞ்சதாகவும் பிரச்சனையாக போய் மங்களாக இருக்கும். அதே ஒரு கணக்கான டைம்ல ரிப்பனை மாற்றுவோம். ஆனால் மற்ற ஒப்பிட்ட அளவில் மற்ற இங்குகளோட ஒப்பிடும்போது ரிப்பனுங்கிறது ரொம்ப சீப். ஓகே, ரைட். அப்போ இதில் உள்ள நன்மைகளில் வந்து நான் போட்டிக்கிறேன், ஏற்கனவே இதுக்குரிய நோட்ஸ் நான் போட்டுட்டேன் நம்புறேன். ரைட், போட்டனா பார்த்தீங்களா? சொன்னோம் போடையில இதுக்குரிய நோட்ஸ் நான் போடுறேன் இன்றைக்கு. அதில் இருக்குது அதில் நன்மைகள் என்னென்ன, விசேடமான தன்மைகள்லாம். இந்த பிரிண்டர் கொஞ்சம் விலை கூட 30-40 வரும், ஆனால் வாங்கிட்டு பிரிண்ட் பண்ணுற செலவு குறைவு. ஏன்னா இதுக்கு பிறகு படிக்க போகிற அடுத்த பிரிண்டரோட ஒப்பிடும்போது விலை கூட கொஞ்சம், ஆனால் ஹெவி டியூட்டி, நீண்ட காலம் பாவிக்கும். அதே போல் இதோட செலவு, பிரிண்ட் பண்ணுறதுக்கான செலவு ரொம்ப குறைவு. அதனால இது நிறைய இடங்களில் பயன்படுத்தப்படும். ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம்.